வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். ஒரு வயசு குழந்தைய பார்த்தா யாருமே மனச பறி கொடுத்துருவோம். அதை எடுத்து கொஞ்சணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரிதான் ஒரு குழந்தைய பார்த்து மனச பறி கொடுத்திருக்காங்க காவேரி. அந்த குழந்தைய அவங்களே எடுத்து வளர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது. இன்னைக்கு அந்த குழந்தை வளர்ந்து இளமை பருவத்தை அடைஞ்சிருச்சு. இப்போ காவேரி மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டிருக்குது. அந்த சஞ்சலம் என்னன்றத பத்தி அப்புறம் பேசுவோம். முதல்ல அவங்க மகளோட பேசுவோம். இப்ப நம்ம ஐஸ்வர்யாவோட பேச போறோம். ஐஸ்வர்யாவுக்கு 13 வயசு ஆயிருக்கு. 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட பேசுவோம். ஹலோ ஐஸ்வர்யா, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஆமா. எப்படி படிக்கிறீங்க? நல்லா படிப்பேன். எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? தமிழ். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? எல்லாம் எங்க இருக்காங்க? எல்லா ஸ்கூல்ல இருக்காங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? செல்வி. செல்வி. ஐஸ்வர்யா, உங்க வீட்ல யார் யார் இருக்காங்க? எங்க அண்ணன், எங்க சின்ன பெரிய அண்ணன், எங்க அம்மா, நான் 4 பேர் இருக்கோம். அம்மா என்ன பண்றாங்க? அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க. சரி. அண்ணாலாம்? அண்ணால வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு ஐடியா? டாக்டர். டாக்டர் ஆகணும்னு ஆசையா? சரி. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன நீங்களாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? நீங்க செல்வி சொன்னீங்க இல்லையா, அவங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறாங்க? அவங்களும் டாக்டர். 2 பேரும் டாக்டர் ஆக போறீங்களா? டாக்டர்னா ரொம்ப பிடிக்குமா? எதுக்காக டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? நான் நல்லா படிச்சு அங்க நல்லா ஊசி போடணும். ஊசி போடுறதுக்காக டாக்டர் ஆக போறீங்களா? யாருக்கு ஃபர்ஸ்ட் ஊசி? அண்ணனுக்கா? சரி. ஐஸ்வர்யாக்கு விளையாட்டுல எது ரொம்ப பிடிக்கும்? பொழுதுபோக்கெல்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைம்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன். கண்ணாமூச்சி விளையாடுவேன். கண்ணாமூச்சி விளையாட பிடிக்குமா? உங்களுக்கு வேற என்னென்னத்துல விருப்பம் இருக்கு? பாஸ்ட் டைம்ல நம்ம ஃப்ரீயா இருக்க நேரம் இது பண்ணலாம் அப்படின்னு என்ன, பெயிண்டிங், டிராயிங் அதெல்லாம் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். ரொம்ப பிடிச்சி வரைகிறது எதுவும் இருக்கா? என்ன வரைவீங்க? என்னாச்சும் ஒண்ணு வரைவேன். ஏதாச்சும் ஒண்ணு. சரி. வீட்டுல இருக்க நேரம் அண்ணா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டா எப்படி இருப்பீங்க? விளையாடுவீங்களா? சண்டை போடுவீங்களா? விளையாடுவோம். சில நேரத்துல விளையாடு டைம்ல விளையாடுவோம். எங்க அண்ணன் கொஞ்சம் கோவமா வந்துட்டா எங்க அண்ணன் திட்ட என்ன. எதுக்கு திட்டுவாரு? ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ற திட்டுவாங்க. சண்டை போட்டுப்பீங்களா சின்ன அண்ணனோட? சின்ன அண்ணன் தலையில கொட்டாது. அவர் உங்க தலையில கொட்டுவாரா? நீங்க? நான் மீதியா அழுதுன்னு போயிடுவேன். அச்சோ. அம்மாவை ஹெல்ப் கூப்பிடுவீங்களா? யார் பக்கம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? எங்க எனக்கு பக்கம் தான். அம்மாவோட வெளியில எல்லாம் போவீங்களா? இந்த கிளிப் எல்லாம் குத்தி இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கு. நீங்க போய் அம்மாவோட கூட போய் ஷாப்பிங் பண்ணீங்களா? ஆமா. கார்ட்டூன் எல்லாம் பாப்பீங்களா? எது ரொம்ப பிடிச்சு பாப்பீங்களா? பாட்டு, கார்ட்டூன்? பாட்டு பாப்பேன். ஏசுவா பாட்டு. என்ன பாட்டு? ஏசுவா பாட்டு. பாடி காமிங்க. குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா, குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா, ஏசு ராஜா செல்களை ஓசனா ஓசனா என்று துள்ளி கேக்குதே, ஓசனா ஓசனா துள்ளி துள்ளி ஓடி வருவேனாம், என்னுலவும் பொங்கி வழிவதாம், துள்ளி துள்ளி ஓடி வருவேனா, என்னுலவும் பொங்கி வழிவதாம். ரொம்ப அழகா பாடுறீங்களே. ரொம்ப அழகா பாடுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் சேர்ந்து பாடுவீங்களா? சர்ச்சுக்கு போய் பாடுவீங்களா? சனிக்கிழமை கூட எங்களுக்கு சண்டே கிளாஸ் வைப்பாங்க. அந்த பாட்டுல பாடுவோம், கதை சொல்லுவோம். ஓ, கதைலாம் சொல்வீங்களா? ஓகே. பிடிச்ச கதை எதுவும் இருக்கா? ஒரு குட்டி கதை. எது ரொம்ப பிடிச்ச கதை சொல்றது கேட்டிருக்கீங்க இல்லையா, அப்ப உங்களுக்கு பிடிச்ச கதை இருக்கும்ல, சின்னதா ஒண்ணு சொல்லுங்களேன். ஏவாள்னு ஒண்ணு, ஆதாம் ஒண்ணு. ஏசப்பா அப்பதான் அவங்க 2 பேரையும் படைச்சாரு களிமண்ல. உப்புன்னு ஊதினோடனே 2 பேரும் படைச்சாங்க. ஏசப்பா சொன்னாரு,
இந்த எல்லா கிளையும் தின்னுங்க, இந்த நடு கிளைய மட்டும் தின்னுட்டு சாப்பிட கூட சொல்லிட்டு போயிட்டாங்க. சாத்தான் வந்து என்ன பண்ணிச்சு, இந்த மாதிரி நீங்க ஏசப்பெல்லாம் சொல்ல சும்மா போய் நீங்க சாப்பிடலாம் நடுக்கில சொல்லிட்டு 2 ஆதாம் வந்து முதல்ல வந்து ஏவாளு கொடுத்தா. ஏதாம் தின்னா. அதனால என்னாச்சு, ஏசப்பாக்கு தெரியும் எப்படி இருந்தாலும். நான் சொன்னேனே ஆதாமே, நீ சாப்பிட்டதுனால இந்த தோட்டத்துல இருந்து வெளியே போ சொல்லிட்டாங்க. அதுல 2 பேரும் போயிட்டாங்க வெளியே. இது ரொம்ப பிடிச்ச கதையா உங்களுக்கு? நான் இப்ப உங்க அம்மாவை கூப்பிட்டு பேச போறேன், அதுக்கப்புறமா உங்களை கூப்பிடுற மறுபடியும். ஓகேவா? வெளியில வெயிட் பண்றீங்களா? காவேரி, உங்க பொண்ணு என்னோட பேசுனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ரொம்ப சந்தோஷமா பேசுறா. உங்க 3வது பொண்ணு இல்லையா? 3வது பொண்ணுதான் எடுத்து வளர்க்குறேன். ஒருத்தர் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க. கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க. கொத்தனார் வேலை செய்யும்போது பழக்கம். ஒரு வயசு இருக்கும், அது கொண்டு வந்து விட்டுட்டு போகும்போது தூக்கிட்டே தான் வீட்டு வேலைக்கு எல்லாம் போவேன். ஏற்கனவே கொத்தனார் வேலைக்கு போவாங்களா? தெரிஞ்சவங்க, கூட வேலை செஞ்சு பழக்கம். இல்ல விட்டுட்டு போயிட்டாங்கன்னா உங்க என்ன அர்த்தம்? கூட கொத்தனார் வேலை செய்யும் போது பழக்கம். சரி. 3 ரோட்ல அவங்க அப்பா, அவங்க அம்மா இல்ல, அவங்க அப்பா, அந்த பொண்ணுக்கு அம்மா, இப்ப கொண்டாந்து குழந்தைய விட்டு போயிருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் நாங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சோம். அந்த வேலை செஞ்ச பழக்கத்துல எங்க வீட்டுக்கு பல்லாவரத்துக்கு வந்தது. அது இது மாதிரி பல்லாவரம் போயிட்டு வரேன், குழந்தைய வச்சிருங்கன்னு விட்டுட்டு போயிடுச்சு. திருப்பி 2வது வந்து நாங்க குழந்தைய வச்சுக்கோங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. திருப்பி நான் இவங்க இருக்கிற இடம் அட்ரஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த அட்ரஸ் சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தோம். குழந்தை வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அந்த குழந்தை நீங்களே வச்சு வளர்த்துங்கன்னுச்சு. ஆனா எனக்கும் வளர்க்கறதுக்கு ஆசைதான். அப்போதைக்கு நான் கம்முன்னு வந்துட்டேன். அப்புறம் 2வது வந்துட்டு சரி எனக்கு வேண்டாம் குழந்தை, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட போனேன் நான். அவங்க போகவும் இல்லை, நான் வந்து கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேன், நீங்களே வச்சு வளர்த்துங்கன்னாங்க. வளர்த்தது வரைக்கும் வளர்த்தேன். இதுக்கு மேல்பட்டு என்னால ஒன்னும் சமாளிக்க முடியல. ஏன்னா அங்க எங்க ஓடி விளையாடுது, நான் வீட்டு வேலை செய்யறேன். செஞ்சுட்டு சாயந்தரம் வரும்போது எல்லாரும் என்கிட்ட புகார் சொல்றாங்க, இந்த பொண்ணு அங்க ஓடுது, இங்க ஓடுது, அது பண்ணுது, இது பண்ணுதுன்னு. ஒன்னும் பண்ணல, விளையாட செய்யும், சின்ன பிள்ளை தானே. அதை பத்தி நாங்க வீட்டுல இருக்கிறோமே, அந்த தெருவுலயே ஒரு அம்மா அந்த பொண்ணை பத்தியே ரொம்ப கரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வயசானவங்க தான் அவங்க. அந்த பொண்ணை பத்தி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை என்னமா கெடுதி செய்ய முடியும், என்ன மத்தவங்களை என்ன பண்ண முடியும்? அது ஸ்கூல்ல படிச்சுட்டு ரோட்ல வந்தாலும் சரி, அந்த ஸ்கூல் பசங்களே கிண்டல் பண்றாங்க. பிச்சைக்காரிச்சினி, ஐஸ், கப் ஐஸ், பால் ஐஸ் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை கிண்டல் பண்றாங்களே. இருக்கிறது சகஜம் தானம்மா. அதனால இது வந்து அழுவுது என்ன அப்படி சொல்றாங்கன்னு. ஸ்கூல்ல வந்துட்டு நேத்து ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு மாதிரியா அசிங்கமா காட்டினானா, இப்படி உக்காந்து ஏதோ ஒண்ணு காட்டினானா ஒரு மாதிரியா. அதுக்கோசரம் இது என்ன பண்ணிடுச்சு, எதே என்ன இப்படி எல்லாம் காட்டாது, இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு லேசா அடிச்சிருச்சு போல இருக்கு. அது அடிக்கவும் நேத்து வந்து என்கிட்ட ஸ்கூல்ல இருந்து இது வந்து சொல்லிச்சு, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வந்தாதாமா என்ன அங்க ஸ்கூல்ல சேர்த்துப்பாங்களாம், இல்லன்னா சேர்க்க மாட்டாங்க அப்படின்னுச்சு. இப்ப நான் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வரேன். ஸ்கூலுக்கு போனா அங்க போனாக்கா ஒரு ஆம்பளை பையனை அடிக்கலாமா அப்படின்னா அந்த அம்மா டீச்சரு, இவங்க 5வது டீச்சர் கேக்குறாங்க. 5வது டீச்சர் கேக்குறாங்க, அப்போ ஒரு பொம்பளை பிள்ளைய மட்டும் அப்படி கிண்டல் பண்ணலாமா, கப் ஐஸ், பால் ஐஸ்ன்னு சொல்லிட்டு அவனுங்க கிண்டல் பண்ணவுன்னா அப்படி பழிச்சு இது காமிக்கவும் ஒரு மாதிரியா, இது வந்து ஏன் அப்படி காமிக்கிறேன்னு இது பண்ணிடுச்சு. அதனால ஸ்கூல்ல வந்து அவங்க செய்யறதுதான் நல்லதுன்றாங்க. அந்த அம்மா வந்து புருஷன் இல்லாத 2 பிள்ளைங்களை காப்பாத்துறாங்களாம். நான் சொன்னேன், நானும் அது மாரிதாம்மா, அதுக்கோசரம் வந்து என்ன பண்றது அப்படின்னு. அவங்க இருந்துகிட்டு அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்களோ, இந்த பொண்ணுக்கு வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்க வீட்டுல தெருவுங்கள்ல நான் ஒரு தடவை எங்க பையனுக்கு இது போன மாசத்துல அடிபட்டுடுச்சு, பெரிய பையனுக்கு கம்பெனில வேலை செய்யற இடத்துல கீழே விழுந்துட்டான். ஆஸ்பத்திரிக்கு ஜிஹெச் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன், இங்க குரோம்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு. அப்போ ஒரு நாள் வந்து நான் இதை விட்டுட்டு போனேன், அங்கேயே தூங்கிடுச்சு. இங்க பக்கத்து தெருவுல ஒரு வீட்டுல, பாய் வீட்டுல. இது எப்போ அவங்க வீட்டுக்கு போகும் வரும் விளையாடும், பாத்துக்க சொல்லிட்டு போனா அங்கேயே தூங்கிடுச்சு. நான் போய் கூப்பிட்டேன், இல்லம்மா தூங்கிடுச்சு, சரி தூங்கிடுச்சுன்னா எழுப்பிட்டு வர முடியாதுன்ட்டு சரிம்மா காலையில வரட்டுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். அப்ப அந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து இனிமே இங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க ஏன் என்ன வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அழுவுச்சு. எதுக்குன்னாக்கா என்னத்துக்குன்னு புரியல. திடீர்னு நல்லா போயிட்டு பழகிட்டு இருந்த வீட்டுல திடீர்னு வரக்கூடாதுன்றாங்க. அப்ப என்ன எல்லா பிள்ளைங்களாட்டம் தானே நானும் இவ்வளவு நாள் போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தேனே, என்ன வரக்கூடாது. உங்க பொண்ணுக்கு 13 வயசு ஆகுதுன்னு சொல்றீங்க, விருப்பப்பட்டு தானே நீங்க குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சீங்க. என் சொந்த பொண்ணு இல்ல அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரியும்? இல்ல, தெரியாது. சொல்ல துடிக்குது